கோர்ட்டு சொல்லிருச்சுல, உன்னால நீ கொடுக்கல பெர்மிஷன், வெக்கமா இல்ல, மானம் போகல, ஒழுங்கா மரியாதை கொடுத்துருக்கலாம்ல இந்த அரசாங்கம். கொடுக்காதனால இப்ப கோர்ட்ல போய் நான் வாங்க வேண்டியது காரி துப்புறாங்க. இப்ப நடுநிலையாளர்கள்லாம் திராவிட மாடல் அரசை கேட்ட நான் உண்மைதானே கேட்கிறேன், இதை நான் மாத்தியா கேட்கிறேன். ஏங்க இதை முன்னாடியே கொடுத்துடலாம்லங்க, ஒரு பிரச்சனையா இருக்கு இப்படி இருக்கு நீங்க வந்து நடத்திக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. இதை விட்டு இப்படி கொடுக்க மாட்டோம், கோர்ட்டு கொடுத்துச்சுல, வெக்கமா இல்ல. நான் நேரடியா கேட்கிறேன். சாதி வெறி பிடிச்ச நாய்களை எதிர்த்து நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்க ஏற்பாடு பண்றாரு எங்க தலைவர். ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, நடத்த விடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனா சாதி வெறி பிடிச்ச பயலுங்க யாரு? நான் பாமக சொல்றேன், நம்ம மக்களை சொல்லல, நல்லா கேட்டுக்குங்க. சாதி வெறி பிடிச்ச நாய்கள் என்று கூட சொல்லலாம். அவங்க ஒண்ணு நடத்துறாங்க, அதுக்கு வந்து மேடையை போட விடுவாங்க, அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை பூரா கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அங்க 3000 ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டுக்காக செயல்படுகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்க கூடாது. ஓட்டு அங்க இருக்கலாம் ஓட்டு, அப்புறம் இதுல கடலூர் ஓட்டு, விழுப்புரம் ஓட்டு, சென்னை ஓட்டு, இப்ப மத்த ஓட்டுல இருக்குல்ல, வேலூர் ஓட்டு, காஞ்சிபுரம் ஓட்டு, திருவள்ளூர் ஓட்டு. ஏங்க தமிழ்நாட்டுல நான் ஓப்பனா சொல்றேங்க, சும்மா சிரிச்சுட்டு தெரியாதீங்க, டென்ஷனா பேசி உங்களுக்கு சிரிப்பு நக்கல் வருதா? நாங்க தாங்க தீர்மானிக்கிற சக்தி, இந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. சாதி வெறியர்கள் திட்டமிட்டு சேரிக்குள்ள வந்து இரவு நேரத்துல நல்லா குடி போதையில பக்கத்துல டாஸ்மார்க் வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம். அதில் வாங்கி நல்லா குடிச்சுக்கிட்டு வந்து அங்க இருக்கிற பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரையும் அடிச்சிருக்கிறாங்க. எந்த நாயுமே வாயை திறக்கல. தமிழ் தேசியம் பேசக்கூடிய எந்த நாய் இதுக்கு குரல் கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு கட்சிகளுமே தலித்துகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்பதை பகிரங்கமாக நான் குற்றம் சுமத்தினேன் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மூலமாக. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் நடந்த அந்த ஒரு சாதிய கலவரம், அதுக்கு வந்து நாங்கள்லாம் காரணமே கிடையாது, இது வந்து ரெண்டு தரப்புக்கு மோதல்ன்ற நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நீங்கள் விசிகா சார்பாக அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்ற அனுமதி கேட்டபோது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அரசு வந்து இல்லை உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. உயர்நீதிமன்றம் போயிட்டு உயர்நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதியை வந்து பெற்றிருக்கீங்க. முதல்ல இதுவே வந்து ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்துக்கு கூட ஒரு அரசு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்காதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதிமுக அரசு அப்படி கிடையாது. குறிப்பா இந்த பாமகவினுடைய அந்த வன்னியர் பெருவிழாக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அரசு. ஏன், எதனால? நீ இந்த கேட்ட கேள்வியிலேயே ரெண்டு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதை நான் சொல்லித்தே ஆகணும். ரெண்டு பேருக்கு இடையிலான கலவரா பண்ற மாதிரி சொல்றீங்க. அப்படி சொல்லப்பட்டதுன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை கூட நீங்க சொல்லக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். கரெக்டா? இது கலவரமே இல்லை. சாதி வெறியர்கள் திட்டமிட்டு சேரிக்குள்ள வந்து இரவு நேரத்துல நல்லா குடி போதையில பக்கத்துல டாஸ்மார்க் வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம். அதில் வாங்கி நல்லா குடிச்சுவிட்டு வந்து அங்க இருக்கிற பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரையும் அடிச்சிருக்கிறாங்க. கம்பு இருக்குல்ல, கம்பு, அதை வச்சு குத்துறாங்க. அந்த நேரத்தில் வந்து நான் வந்து எனக்கு அந்த முத்தரையர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய எம்எல்ஏலாம், வீராரம்பலம் எம்எல்ஏலாம் மதுரை மேலூர் எங்கள் ஊருக்காரர்கள், எனக்கு சொந்தக்காரர் மாதிரி அவர் அன்பா பழகக்கூடிய எங்கள் அப்பாட்ட. ஆனால் அந்த சமூகத்தில் இருக்கிற சில சாதி வெறியர்கள் யார் தூண்டுறாங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து அந்த ஊருக்குள்ளே போய் அந்த மக்களோட கம்பை வச்சு குத்திருக்காங்க. நான் போட்டோ காட்டுறேங்க. குழந்தை தப்பிச்சிருக்குங்க, இளம் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, பிறந்து ஒரு வருஷம் கூட இல்லைங்க. அந்த குழந்தை நான் பார்த்தேங்க, கண்ணால் பார்த்து தாங்க வந்திருக்கிறேன். இவ்வளோ கொடுமை நடந்திருக்குங்க. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுன்னே தெரியல. நீ அப்புறம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுல அப்புறம் வரட்டும், அப்புறம் நம்ம அதையும் பேசுவோம். அப்போ இது மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னா அவள் போலீஸ் என்ன செய்யணும்? அதில் வந்து அவங்க பாட்டு போட்டு வர்றாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? பாட்டு போட்டு எவ்வளோ வர்றாங்க? 300, 350, 400, 500 பேர் வர்றாங்க. வரும்போது இவங்க இது வரைக்கும் ஒரு 12 பேர் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. மிச்ச பேரில் எங்கே போனாங்க? அவங்க கைது பண்ணணும்ல. நான் இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் சொல்கிறேன், நீ அதிர்ச்சி ஆயிடாதீங்க. தமிழ்நாடு போலீஸுக்கும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீதிமன்றம் ஒரு நல்ல இன்னொரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. அந்த கலெக்டர் வந்து நேரடியாக அங்கே இருக்கிற எஸ்பி நேரடியாக நீதிமன்றத்தில் வந்து அங்கே நடந்தது என்ன விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்குங்க. வந்து ஆஜராயிருக்காங்க இன்னைக்கு, எல்லா செய்தியில் வந்துகிட்டு இருக்குல்ல. அப்போ அவ்வளவுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போ இவ்வளவு கொடுமைகள் நடந்ததை இதை எதிர்த்து மக்களை வந்து பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் சாதி வெறி பிடிச்ச நாய்களை எதிர்த்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு பண்றாரு எங்க தலைவர். நீங்க சொன்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, நடத்த விடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனா சாதி வெறி பிடிச்ச பயலுங்க யாரு? நான் பாமக சொல்றேன், நம்ம மக்களை சொல்லல, நல்லா கேட்டுக்குங்க. அதுக்கான வன்னிய தோழர்களை சொல்லுங்க. நான் திருப்பி நீங்க கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், நீங்க ஹைலைட் பண்ணிக்கிறீங்க. வன்னிய தோழர்களை சொல்லல. ஏன்னா எங்க கட்சியிலே வன்னிய சமூகத்தை சார்ந்து SS பாலாஜி இருக்கிறாரு.
ஆனா அதுல இருக்கிற சில சாதி வெறி பிடிச்ச நாய்கள் என்று கூட சொல்லலாம். அவங்க ஒண்ணு நடத்துறாங்க, அதுக்கு வந்து மேடையை போட விடுவாங்க, அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை பூரா கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நாங்க வந்து அடி வாங்கி இருக்கிறோம். நான் வேணா என் ஃபேஸ்புக்ல இருக்கு, நேற்று நான் பார்த்ததை வந்து சந்திச்சதை லைவ்ல நேரடியாக போட்டிருக்கிறேன். அங்க இருக்கிற பெண்கள்லாம் இன்னும் சமைக்கவே இல்லை, இன்னும் சோறு சமைக்கலைங்க. அவ்வளவு பதட்டத்தில் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க. இந்த ஸ்ரீலங்கால வந்து இந்த ஈழ பிரச்சனை நடக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நம்ம மக்கள் வாழ்கின்ற யாழ்ப்பாண பகுதியில், நம்ம மக்கள் வாழ்கின்ற பகுதியில் இன்னமும் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அப்பெல்லாம் எவனோ கத்துவான். நான் தப்புன்னு சொல்லலை. இன்னைக்கு எந்த நாயுமே வாயை திறக்கல. தமிழ் தேசியம் பேசக்கூடிய எந்த நாய் இதுக்கு குரல் கொடுக்கல. அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அங்க போய் நீ பாருங்க, ஒரு கிராமத்துல நான் சின்ன ஒரு மறுக்கிறேன் இந்த இடத்துல. நான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி. இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலர் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டாரு. வடக்காடு பிரச்சனையை வந்து தூண்டி விடுறதே வந்து டாக்டர் திருமாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. திரு சீமான் இது சம்பந்தமா இருக்கும் ஆமோதிக்கவும் இல்லை, அது ஆதரிக்கவும் இல்லை. அந்த பைத்தியக்கார பையில அந்த ஊர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர். அந்த ஊருக்கு வந்து மேதகு பிரபாகரனே வந்திருக்கிறாரு. ஏனென்றால் அந்த ஊர்ல இருந்த ஒரு மாபெரும் போராளி, யாரும் தெரியுமில்ல உங்களுக்கு? அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் பிறந்த ஊர் அந்த ஊர் தான். அங்கே எந்த வகையான முரண்கள் ஆரம்பத்தில் சாதி பிரச்சனை எதுவுமே இல்லை. இப்பத்தானே சீராயின்னு சொல்ல வர்றான். இப்பத்தானே அந்த சாதி பிரச்சனையை சங்கி பயலுக நான் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வலிமையாக இருக்கிறது, இதை உடைக்கணும் என்பதற்காகவே திட்டமிட இதை நான் சொல்லவே வர்றேன். இது ஏதோ கோபத்தில் உணர்ச்சியில் உருவான ஒரு கலவரம் மாதிரி தெரியல, அதாவது தாக்குதல் மாதிரி தெரியல. இது வந்து திட்டமிட்டு நல்லா வெல் பிளான் பண்ணி அந்த திருவிழா நாள்லயே எல்லா இளைஞர்களையும் வர வச்சு உள்ள வந்து பாட்டு போட்டுக்கிட்டு அவங்க போறாங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ சங்கிகள் இருக்கிறார்கள், இல்லை சாதி வெறி பிடித்த நாய்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு குற்றச்சாட்டு. நான் இப்போ இவங்கள்ட்ட வரேன். இப்போ ஈழத்தில் பிரச்சனைனா குரல் கொடுக்குறாங்க, அது சிறப்பு தான். நாங்களும் குரல் கொடுக்குறோம். அவங்க அதுக்காக நான் அவங்கள சொல்ல நினைக்காதீங்க, சீமான் குரூப்பை குறைன்னு சொல்ல நினைக்கிறேன். மொத்தத்தில் சொல்றேன், ஏடிஎம்கேயும் சொல்றேன், திமுகவையும் சொல்றேன், காங்கிரஸையும் சொல்றேன், பிஜேபியும் சொல்றேன், விஜயும் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் தலித்துகள் இல்லையான்றேன், இதெல்லாம் பறையர்கள் இல்லையா? தலித்து இழுத்துன்னு சொன்னா கூட உங்களுக்கு உடனே கோவம் வருது, தலித்துன்றாங்க. நான் நேரடியாக சொன்னேன், இந்த கட்சிகள்லாம் நான் சொன்ன கட்சிகளில் பறையர்களுடைய ஓட்டு இருக்கா இல்லையா, இல்லை பறையர்கள் தோழர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறீங்களே. அப்ப பாதிக்கப்பட்டால் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா? திடுக்கிடும் தகவல் சொல்றேன். நீங்க திடுக்கிடும் தகவலுக்கு வந்து நீ தான் கிளப்பி விட்டீங்களே, வண்டி வேறுபட்டு மாற்றி விட்டீங்களே. ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. அங்கே போகும்போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா 43 இளைஞர்களை காணோம் அப்படின்றாங்க. காணுமா? அவங்க சொல்றாங்க, ஆளையே காணுங்க, எங்க ஊர்லயே இல்லைங்க, எங்க இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னே தெரியல, பயமா இருக்கு. அதுல ஒரு பையன் பேர் சொல்ல விரும்பல, அந்த பையன்லாம் அடிச்சு கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிட்டாங்க. நம்ம போலீஸ் வந்து ஐயோ ஒரு செத்து கிடக்குற அப்படின்னு போய் பார்க்கும்போது கொஞ்சம் உயிர் இருந்தாலும் அவனை வந்து காப்பாத்தியாச்சு, இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாப்புல. சரிங்களா? அதில் வந்து இப்போ இந்த 43 இளைஞர்களில் ஒரு 6 இளைஞர்கள் இருப்பதாக செய்தி கிடைத்திருக்குது இப்போ நம்ம பேசுவதற்கு முன்னால். மிச்ச இளைஞர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க என்னன்றதே தெரியல. அப்போ நமக்கு பயமாக இருக்காதா? அப்போ ஏறக்குறைய 30, 33, 34 இளைஞர்கள் எங்கே போனாங்க? இப்போ அரசாங்கத்துக்கு அதெல்லாம் வந்து நம்ம எங்கே இருக்கிறாங்க, உண்மையிலே பாதுகாப்பில் இருக்காங்களா, இல்லை சாதி வெறி பிடிச்ச அந்த நாய்கள் தூக்கிட்டு போயிட்டாங்களா, இல்லை போலீஸில் இருக்கிற சாதி வெறிகளை கடத்திட்டு போயிட்டாங்களா? எவ்வளோ ஒரு சிக்கல்னு யோசித்து பாருங்க. ஒருத்தரெல்லாம் வயது முதிர்ந்தவர் அப்படியே கீழே அடிச்சு படுக்க போட்டுருக்காங்க. நீ எடுத்து பாருங்க, என் ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க, அதில் போட்டா இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. அவளை கொடுமைங்க. ஏங்க நான் இது என்ன சொல்ல வந்தேன்னா, ஈழத்தில் வந்து இதுமாதிரி பிரச்சனை நடக்கும்போது அங்கே போய் குரல் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? அதை விட மோசமா இருக்கு, போய் பாருங்க. அதை விட மோசமா ஒரு வீடுலாம் குடிசை வீடு தீ பிடிச்சது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது, ஒரு காரு அடிபட்டது மட்டும் தானே தெரியுது. அதில் எத்தனை 2 வீலர் எரிஞ்சு போய் நானே பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி. ஆளே இல்லாத வீட்டை தானே கொளுத்துனானுங்க, ஆளுகிற வீட்டை கொளுத்துனானுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அது அப்படி கேட்குற ஆள் இருக்கானா? ஒரு வீட்டுக்கு முன்னாடியே அப்படியே அந்த வீடு வந்து ஒரு கார வீடு, அந்த வீட்டில் ஃபுல்லாக முன்னாடி தீ பிடிச்சி இதாக இருக்கு. விசிகாவுடைய பேர் போட்ட ஒரு கார் வந்து உடைக்கப்பட்டுருந்துச்சு. எழுச்சி தமிழர்கள் எழுதிக்கிறாங்க, அதை உடைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எழுச்சி தமிழருக்கு நாங்கள் வச்சு ஒரு கட்டவுட்டை எரிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் புரட்சி அம்பேத்கருடைய இந்த பிறந்த நாளுக்கு வைக்கப்பட்ட அந்த கட்டவுட் இருந்துச்சுல, அதை எரிச்சிருக்கிறாங்க. போன ஏப்ரல் 14 வச்சிருக்காங்க ஊரில் என்ட்ரன்ஸில், அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம்னு அதை எரிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு கொடுமை நடந்துட்டு. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவ்வளவு கொடுமை நடந்த பிறகும் சும்மா வந்து எங்க மக்களை கைது பண்ணிருக்கிறாங்களே, எதுக்கு கைது பண்ணிருக்காங்க? அடிவானவனு ஒண்ணு, அடிச்சவனு ஒண்ணா? உங்களை கேட்குறேங்க. இல்லையே, பாதிக்கப்பட்ட மக்கள்ல 6-7 பேரை வந்து ஹாஸ்பிட்டல் கடந்திருக்கிறாங்க. அந்த உயிருக்கு போராடிய ஒரு தம்பியை வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு பார்ப்பாங்க, அந்த பையன் இப்ப கைது பண்ணிருக்கிறாங்க. எங்க ஒருத்தர் வந்து இப்ப உங்க வீடு ஏறி வந்து ஒருத்தர் அடிச்சிருக்கேன், அப்ப அடிக்கும்போது நீ தடுக்க மாட்டீங்களா?
அப்ப தடுத்து உன் மேல தப்பா? அப்ப அடிபடி சாகலான்னு ஏன்டா நீ சாகலன்னு கேட்கிறாங்கன்னு கேட்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், நேரடியாக கேட்கிறேங்க, போலீஸ் நான் கேட்கிறேன், நேரடியாக கேட்கிறேன். திராவிட மாடல்ல தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில இயங்குகிற போலீஸ் நான் கேட்கிறேன், நியாயமா கேட்கிறேன். நான் வந்து ஒரு அறத்தின் பக்கம் கேட்கிறேன், பொதுமக்களை வைக்கிறேன் இந்த கோரிக்கையை. அந்த ஊருக்குள்ள வந்து அடிச்சாங்க, கவர்மெண்ட் ஒத்துக்கிறது. நீதிபதி இப்ப உங்களை விட போறது இல்லை கேட்கிறாரு. பேப்பர் எல்லாம் வந்துருச்சு, எல்லா நியூஸ்லையும் போட்டு பாராட்டுகிறேன். இந்த செய்தியை வந்து எல்லா தொலைக்காட்சியும் போட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய போட மாட்டாங்க. இந்த தருமபுரி மட்டும் போடவே இல்லை. நாங்கள் தான் எங்க யூடியூப், எங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர்ல போட்டோம். ஆனால் இந்த முறை நான் உண்மையிலேயே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற தொலைக்காட்சிகள், யூடியூப்பை நான் பாராட்டுறேன். எல்லாமே போட்டாங்க. அப்ப அது நடந்துச்சுல, ஒரு ஊருக்குள்ள வந்து தாக்கி இருக்கிறாங்கல்ல, தாக்குன பிறகு தாக்குதலுக்கு உள்ளானவன் மேலேயும் வழக்கு. ஒருத்தன் பொழப்பே போச்சு, அவன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா வந்து சொல்லுது, என் பிள்ளைய காணா, என் பிள்ளை கார் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. எந்த கார்? இந்த ரெண்டு கார் எடுத்து அந்த கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த காரை அப்படியே அடிச்சு கிடக்குறாங்க. அது என்னுடைய பையன் ஓட்டின கார், என் பையனையும் காணா. இப்ப நான் என்ன பண்றது, எப்படி நடத்துறது? அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு கூட வழி இல்லாம 1 மாசம் குழந்தை கையில இருக்குது. கொடுமையா இருக்குங்க. இப்ப வேற ஊர்ல உடனே பாகிஸ்தான்ல ஒரு பிரச்சனைனா அங்க பிரச்சனை எல்லாம் பரப்புறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ அதிமுக ஆட்சியில் வந்து பல விமர்சனங்கள்லாம் இருந்தது, இல்லாமலாம் ஒன்றும் புனிதமான ஆட்சியெல்லாம் இல்லை. ஆனால் அந்த ஆட்சியில் வந்து ஆர்ப்பாட்ட போராட்டக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் கொடுக்க மாட்டாங்கன்ற விஷயத்த வந்து விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. இந்த தருணத்தை நீ கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், அது உள்ளே போய் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து அவங்களுக்காக இப்போ களமாடி கொண்டிருக்கிற அமைப்பு 2 அமைப்பு. ஒன்று விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இந்த 2 அமைப்புமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறது. கூட்டணியில் இருந்தாலும் நாங்க ஓட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ வீட்டுக்காகவோ பார்க்கல, நாட்டுக்காக பார்த்து நாங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாட்டுல இப்படி நடக்குறா, நாட்டுல இருக்கிற மக்களுக்கு பிரச்சனைடா, சாதியின் பேர்ல அடி வாங்குறாங்கடா. இன்னமும் நாங்க தலித்தப்பெல்லாம் பார்க்கலங்க. நாளைக்கு உங்க சாதிக்காரனை எவனை அடிச்சாலும் கூட சொல்லுங்க, நாங்க வருவோம். யார் இது என்ன எடுத்துக்காட்டி சொல்றேன்னா தப்பா எடுக்க வேண்டாம். எந்த சாதிக்காரனையும் ஒரு எளியவனை வலியவனை வந்து நசுக்குனா, அடிச்சா, அடக்குமுறை ஏவுனா, சுரண்டல் நடந்தால், ஆதிக்கம் நடந்தால் தட்டி கேட்கக்கூடிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். வருகின்ற 19, 20 தலைவர் அறிவிக்கல, இப்போ கோர்ட்டு சொல்லிருச்சுல, உன்னால நீ கொடுக்கல, பெர்மிஷன் வெக்கமா இல்ல, மானம் போகல, ஒழுங்கா மரியாதை கொடுத்துக்கலாம்ல இந்த அரசாங்கம். கொடுக்காதனால இப்போ கோர்ட்டை போய் நான் வாங்க வேண்டியது, காரி துப்புறாங்க. இப்ப நடுநிலையாளர்கள்லாம் திராவிட மாடல் அரசியை கேட்ட நான் உண்மைதானே கேட்கிறேன், இதை நான் மாத்தியா கேட்கிறேன். ஏங்க இதை முன்னாடியே கொடுத்துடலாம்லங்க, ஒரு பிரச்சனையா இருக்கு, இப்படி இருக்கு, நீங்க வந்து நடத்திக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. இதை விட்டு கொடுக்க மாட்டோம், கோர்ட்டு கொடுத்துச்சுல, வெக்கமா இல்ல. நான் நேரடியாக கேட்கிறேன், நேரடியாக கேட்கிறேங்க. உடனே திராவிட மாடல் அரசு கட்டணும், அதை கட்டணும், எந்த அரசு நடக்குதோ அந்த அரசு தான் கேட்கிறேன். அதுக்காக விடுதலை சிறுத்தையோட இளைஞரனையோ இளைஞருக்கு எழுச்சி பாசுரையோ வாய முடியலாம் கிடக்காது. ஏன் எங்களுக்கு கொடுக்கல? நான் கேட்டது, நான் அடி வாங்கியிருக்கிறோங்க, அடி வாங்கினவே அங்க அழுகுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப எங்க மக்களுடைய குரலை நாங்க பேசக்கூடாதா? இப்ப இன்னைக்கு இந்த ஊரை தருமபுரியை தாக்குனேன், அதுக்கு முன்னாடி இப்ப தாக்குற, அடுத்து நாளாடு இன்னொரு ஊரை போய் தாக்குனேன்னா நாங்க எல்லா இடத்துலயும் மைனாரிட்டியா இருக்கிறோம். அது குறிப்பாக அந்த ஊர்ல வெறும் 150 பேர் தான் இருக்கிறோம். மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப எப்படி நாங்க வாழ முடியும்? தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்துல தான் மைனாரிட்டியா இருக்காங்க. எல்லா தமிழ்நாட்டில் நாங்கள் வலுவாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் யாரை நாங்க கை காட்டுகிறோமோ அவர்கள் தான் முதல்வர்கள், ஆட்சிக்கு வருவார்கள். அடர்த்தியாக இருக்கிற பகுதி இருக்குது, இல்லாமல் அல்ல. ஆனால் பொருகங்க சும்மா டைவர்ட் பண்ணி மாத்துற அந்த பகுதியில புதுக்கோட்டை சாதி வரி பிடிச்ச அந்த ஏரியால நாங்க மைனாரிட்டி. உங்களுக்கு புரியுதா? அங்க வந்து ரொம்ப குறைவு, எதிர்த்து கூட பேச முடியாது. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அந்த பக்கத்து நிலவு. அதனாலதான் வந்து தண்ணியில மலத்தை கலக்குறேன். கலந்து முடிச்ச ஒரு கேள்வி கேட்டனால அவங்க மேலேயே குற்றம் சுமத்துறாங்க. இன்னைக்கு அந்த தம்பிகள்லாம் இன்னைக்கு அவன் பாருங்க, ஒருத்தர் வந்து போலீஸ் அதிகாரி, அவன் போய் ஆடு மேய்ச்சிக்கு இருக்கிறான். யாரு? போலீஸ் அதிகாரி தம்பி ராஜானே ஒரு தம்பி இருந்தாருல்ல, அவரு ஆடு மேய்ச்சிக்கு இருக்கிறாரு. அடுத்து 2 பேருக்கு ஃபைனான்ஸ் வேலை பார்த்துக்கிறவங்க, அவங்க மாடு மேய்ச்சிக்கு இருக்கிறாங்க. இதுதான் உருவாக்குது, எல்லாருமே கேட்கறது உருவாக்குகிறது. இவ்வளவு அலிகேஷன் வைக்கிறீங்க, ஆனாலுமே நேற்றுக்கு வந்து தலைவர் திரும்ப வந்து சொல்றாரு, நம்ம திமுக கூட இருக்க தேவை வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி, இந்தியாவில் பிஜேபி வளர்ந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக நான் ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு உண்மையை இந்த இடத்துல பதிவு செய்ய. இவ்வளவு கொடுமை நடக்கும் பொழுது இவர்கள் வந்து எங்க மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கும் பொழுது கூட விடுதலை சிறுத்தைகள் தைரியமாக குரல் கொடுக்கிறது என்றால் நல்லா கேட்டுக்கிறீங்க. தைரியமாக குரல் கொடுக்குறோம், நிச்சயம் மக்களுக்கான விடுதலை வாங்கி கொடுப்போம். அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கான என்னென்ன நிவாரணம் கொடுக்கணுமோ வாங்கி கொடுப்போம். எனக்கு நம்ம இந்த செய்திகள் பூரா நீங்க முதல்வர்கிட்டே கொண்டு போகாம மறைச்சு வைக்கிறாங்கன்னு குற்றம் சுமத்துறேன். புரியுதா? அவருக்கு அப்படி அப்ப தெரியாம இருக்கிறதால எங்க இவ்வளவு சிக்கல் இருக்கு. தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும்ல. உளவுத்துறை எல்லாம் இருக்காங்க, அதுதான் உளவுத்துறை பூரா சாதி வரி பிடிச்சோன்னா கூட இருக்கலாம்.
இருக்கலாம்ங்க. ஏன் உளவுத்துறை ஒரு திட்டமிடலாம், விடுதலை சிறுத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உடைப்பம் கூட நினைக்கலாம்ல. நீங்க இப்ப சும்மா இதுக்கே வராதிங்க. நாங்க கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டலாம் இருக்கிறேன், ஏன் இருக்கிறேன், அதான் தெளிவா சொல்றாரு எங்க தலைவர். சங்கி பயல்களை ஒழிக்கணும். இதுக்கு போன காரணமே சங்கிகள்ங்க. இது நடக்குது. இதுக்கு பூரா சாதி வெறி யார் உருவாக்குவா? யாரும் உருவாக்குவா? எல்லாரும் தான் உருவாக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் சொல்ல போனா பிஜேபி இதுக்கு பின்னாடி இருக்குது. தாக்குதலுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது. எங்களுக்கு சந்தேகம் வருது. அதை கண்டுபிடிக்கணும், அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். ஒரு சங்கி பயிர்கள் இருக்கிறாங்க பின்னாடி. திமுகவுடைய ஒரு அமைச்சருடைய தூண்டுதல் இல்லாம, அவருடைய பார்வை இல்லாம நடக்காதுன்னு சொல்லி அமைச்சர் போய் அடிக்கிறான்னு திட்டமிட்டு அனுப்பல அமைச்சர். ஆனால் அடிச்ச பிறகு அவர்களை பாதுகாக்கிறார், அவங்க சாதிக்காரங்கன்னு அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அதான் அந்த மக்களை தான் நான் பேசுறேன். ஏன்ட்டு என்ன வாயில கேட்குறீங்க? ஃபேஸ்புக்கில் எடுத்து பாருங்க. எந்த அமைச்சர்? எங்க மக்கள் அந்த எந்த அமைச்சர்? 2 அமைச்சர் இருக்கிறாங்க. 2 அமைச்சர்ல ஒரு அமைச்சர் ரைட்டா குறிப்பா வந்து அங்க 3000 ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்டுக்காக செயல்படுகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்க கூடாது. ஓட்டு அங்க இருக்கலாம் ஓட்டு. அப்புறம் இதுல கடலூர் ஓட்டு, விழுப்புரம் ஓட்டு, சென்னை ஓட்டு, இப்ப மற்ற ஓட்டுலாம் இருக்குல்ல, வேலூர் ஓட்டு, காஞ்சிபுரம் ஓட்டு, திருவள்ளூர் ஓட்டு. ஏங்க தமிழ்நாட்டில் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, சும்மா சிரிச்சுக்கிட்டு தெரியாதீங்க, டென்ஷனாக பேசி உங்களுக்கு சிரிப்பு நக்கல் வருதா? நாங்கள் தாங்க தீர்மானிக்கிற சக்தி, இந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. திமுக கூட்டில் தாங்க இருக்கிறோம். ஆனாலும் கேட்போம் எங்கள் மக்களுக்காக. ஏன்னா நீங்களும் சொன்னீங்க ஆரம்ப அதிமுக அரசாங்கத்தில் அதிமுக பண்ணியே சுடுறமே சுட்டாங்க பரமக்குள்ள. மறந்துட்டீங்களா பிரதர்? அங்கே எங்கே தருமபுரியில் தாக்குதல் நடத்தினாங்க, தாமிரபரணி ஆத்துல. அதான் தொடர்ந்து 2 சாதியுமே 2 கட்சிக்காரனுமே, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளுமே தலித்துகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்பதை பகிரங்கமாக நான் குற்றம் சுமத்தினேன் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மூலமாக.